ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகோம்னா பாதாஸ் யூனிவர்சிட்டிக்கான அப்டேட்டை பற்றி தான் பார்க்க போகும். உங்களுக்கான எக்ஸாம் அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. நிறைய பேர் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து கேட்டுகிட்டே இருந்தீங்க, உங்களுக்கான எக்ஸாம் வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணுவாங்க, ஃபீஸ் போர்ட்டல் வந்து எப்போ ஓப்பன் பண்ணுவாங்க, நிறைய பேர் வந்து கேட்டுகிட்டே இருந்தீங்க. அதுக்கு முன்னாடி இதுக்கான அப்டேட்டை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த அப்டேட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது என்னன்னா, உங்களுக்கான எக்ஸாம் ஃபீஸ் போர்ட்டலும் அதேமாரி உங்களுக்கான டைம் டேபிளும் ரிலீஸ் பண்ண போகுது கன்ஃபார்ம் தான். உங்களுக்கு வந்து டைம் டேபிள் ரிலீஸ் பண்ணதுக்கு ஏன் டிலே பண்ணுறாங்கன்னா எலெக்ஷன் ரீசன் தான். அதேமாரி இந்த மந்த் எண்டில் வந்து ஃபீஸ் போர்ட்டல் வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் மந்த் வந்து கன்ஃபார்மாக உங்களுக்கான டைம் டேபிள் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஜூன் ஜூலையில் வந்து எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ஓகே, இது எல்லாமே இருக்கட்டும். நிறைய பேர் வந்து 2025 ஜாயின் பண்ணியிருப்பீங்க. அவங்களுக்கு வந்து இப்போ வந்து எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. உங்களுக்கு வந்து டைம் டேபிள் ஃபீஸ் போர்ட்டல் ஓப்பன் பண்ணாங்கன்னா அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நான் ஸ்டோரியாக வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து அப்லோட் பண்ணிடுவேன். நம்ம சேனல் இன்ஸ்டாகிராம் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் கொடுக்குறேன். 5 செகண்ட் டைம் கொடுக்குறேன். அதுக்குள்ளே வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. மோர் அப்டேட்டுக்காக தான். உங்களுக்கு எந்த ஒரு அப்டேட் கொடுத்தாலும் நான் உடனே வந்து அதில் ஸ்டோரி வந்து அப்லோட் பண்ணிடுவேன். எல்லாரும் இப்போ வந்து கமெண்ட் செக்ஷனில் இருக்க லிங்க் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்கள் யூஜியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு 40 மார்க் பாஸ் மார்க். அதே நீங்கள் பிஜியாக இருந்தீங்கன்னா 50 மார்க் வந்து உங்களுக்கு வந்து பாஸ் மார்க். டோட்டலாக 100 மார்க் வந்து எக்ஸாம் வந்து வெயிட் பண்ணுங்க. மாடல் கொஸ்டின் பேப்பர் வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன். இது எதுக்கு இப்போ சொல்கிறேன்னா, கன்ஃபார்மாக அவங்க வந்து ஃபீஸ் போர்ட்டலும் டைம் டேபிளும் ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அது நம்மளுக்கு இம்பார்ட்டன் இல்லை. இப்போ எக்ஸாமுக்கான அப்டேட்டை தான் பார்க்கணும். நீங்கள் வந்து இப்போலேருந்து படிக்க வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து நினச்சிட்டு இருப்பீங்க டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் தானே, பாஸ் போட்டுருவாங்க அந்த மாதிரி நினச்சிட்டு இருப்பீங்க. இப்போ இம்பார்ட்டன் அப்டேட் பேப்பர் வேல்யூஷனில் வந்து கொஞ்சம் சேஞ்சஸ் வந்து பண்ணிட்டாங்க. அது என்னன்னா, ஓகே, அதை வந்து நான் வீடியோ லாஸ்ட்டில் வந்து சொல்கிறேன். இப்போ தான் லாஸ்ட் மினிட் ப்ரிப்பரேஷனில் வந்து இருப்பீங்க. இன்னும் கொஞ்சம் நாளுக்காக இருக்குது. அதுக்குள்ளே வந்து ஃபுல் புக்குமே கவர் பண்ணி முடிக்க முடியுமான்னு கேட்டால் அது வந்து டவுட்டு தான். உங்களுக்கு வந்து இம்பார்ட்டன் கொஸ்டின் வீடியோ என்ன கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். நான் உங்கள் ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பரை டவுன்லோட் பண்ணி அதை அனலைஸ் பண்ணி அதில் ரிப்பீட்டாக எது இம்பார்ட்டன் கொஸ்டினோ அதை வந்து உங்களுக்கு வந்து கொடுக்குவேன். ஏன்னா எப்பயுமே வந்து ஒரு யூனிட்டில் வந்து 4 இம்பார்ட்டன் கொஸ்டின் இல்லை 5 இம்பார்ட்டன் கொஸ்டின் தான் இருக்கும். நீங்கள் அதை தாண்டி வந்து அதை படித்தாலே போதும். அதை தாண்டி எக்ஸ்ட்ரா படிக்கணும்னு தேவையில்லை. நீங்கள் வந்து இம்பார்ட்டன் கொஸ்டின் எதுன்னு தெரியாமல் எல்லா கொஸ்டினுமே படிப்பீங்க. யூனிட்டில் சில யூனிட்டில் தான் இம்பார்ட்டன் கொஸ்டினே ஒமிட் பண்ணிட்டு படிப்பீங்க. பாரதாஸ் யூனிவர்சிட்டியில் வந்து ஒரு யூனிட்ல இருந்து ஒரு கொஸ்டின் வந்து கண்டிப்பா வந்து எடுப்பாங்க. அதே மாதிரி நீங்க பிஎஸ்சி கொஸ்டின் பேப்பர் வந்து டவுன்லோட் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும், அதுல 2 இல்லனா 3 கொஸ்டின் வந்து ரிப்பீட்டடா பிஎஸ்சி எல்லா கொஸ்டின் பேப்பர்லயும் வந்துகிட்டே இருக்கும். என் ஃப்ரெண்டுமே வந்து ரெகுலர்ல வந்து பாரதாஸ் யூனிவர்சிட்டி அஃபிலியேட்டட் காலேஜ்ல தான் படிக்கிறான். அவன்கிட்ட வந்து டீடைலா கேட்டுட்டு தான் உங்களுக்கு வந்து இப்போ வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். அதே மாதிரி உங்க பிஎஸ்சி கொஸ்டின் பேப்பருக்கு நான் டவுன்லோட் பண்ணி செக் பண்ணி பார்த்தேன். அவன் சொன்னமே அப்படிதான் வந்து கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு இம்பார்ட்டன் கொஸ்டின் வந்து நான் பிஎஸ்சி கொஸ்டின் பேப்பர் அனலைஸ் பண்ணி அதுல இருந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரிப்பீட்டட் கொஸ்டின் வந்து உங்களுக்கு வீடியோல வந்து சொல்லலாம்னு இருக்கேன். அதேமாதிரி வந்து நீங்கள் எல்லா கொஸ்டினும் ஃபுல் புக்குமே கவர் பண்ணணும் அவசியம் இல்லை. நீங்கள் இம்பார்ட்டன் கொஸ்டின் பார்த்தாலே அந்த கொஸ்டின் வந்து கண்டிப்பாக வந்து கேட்டுருவாங்க. உங்களுக்கு டவுட் ஆச்சுன்னா நீங்கள் பிஎஸ்சி கொஸ்டின் பேப்பர் வந்து டவுன்லோட் பண்ணி செக் பண்ணி பாருங்க. அதேமாதிரி உங்களுக்கு ஆல்ரெடி சப்ஜெக்ட் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் தான் இருந்துச்சுன்னா அது பிஎஸ்சி கொஸ்டின் பேப்பர் டவுன்லோட் பண்ணி பார்த்தீங்கன்னா அது 3 கொஸ்டின் வந்து ரிப்பீட்டாக வந்து கேட்டுகிட்டே இருக்காங்க. ஆல்ரெடி மேக்ஸில் வந்து ரிப்பீட்டாக வந்து 4 டாபிக் வந்து ரிப்பீட்டாக அவங்க கேட்டுகிட்டே இருக்காங்க. எதை கேட்பாங்களோ அதை படிக்கிறதுக்கும் அதேமாதிரி எல்லாத்தையும் படிக்கிறதுக்கும் டிஃபரன்ஸ் வந்து நிறையவே இருக்கு. வீடியோ கமெண்ட் செக்ஷனில் வந்து நீங்கள் சொல்லுங்கள் எந்த சப்ஜெக்ட்டுக்கான இம்பார்ட்டன் கொஸ்டின் வந்து ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வேணும்னு. ஓகே, வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இதே மாதிரி இம்பார்ட்டன் அப்டேட்டுக்கு நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்கலாம்.